அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் சிறு குறு உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பகுதி சிறு குறு உற்பத்தியாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கரண்ட் பில்லு மெயின் ரீசனுங்க. கரண்ட் பில் நிறைய வர்றதுனால இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ எங்களால் கரண்ட் பில் கட்ட முடியறதில்ல, சிறு தொழிலெலாம் பாதிக்குது. அதனால் மானியம் கொடுத்தா இதுக்கு பரவாயில்ல. 50% அந்த மாதிரி கரண்ட் பில்லில் மானியம் சிறு தொழிலுக்கு அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதியாக இருந்தால் நாங்கள் ரொம்ப பலனுள்ளதை எதிர்பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ரெண்டாவது பிளேட் ரேட்ஸ் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாதனால கர்நாடகா பிளேட் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கர்நாடகா பிளேட்டுன்னு வந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள வரையில் டேக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இது ரெண்டு இருந்தால் இந்த தொழில் கொஞ்சம் நாங்கள் மேம்பட்டு வரலாம்னு நினைக்கிறோம். இப்போ ரொம்ப நலிவில் போயிட்டுருக்குது. இதுக்கு அரசாங்கம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணட்டுங்க. தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கடலை சாகுபடிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. அதர் மித்த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணுறாங்க. அப்போ அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனு இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாகுது. இதே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மானாவரிங்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுகளுக்கெல்லாம் ஒரு நீர் ஆதாரங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு விவசாயிகளுக்கு வெகுமதி கொடுத்து நிலக்கடலை சாகுபடி இந்த எள் கடலை தேங்காய் இதுக்கெல்லாம் நல்ல விலை கொடுத்து இது பண்ணி சொல்லிச்சுன்னா தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி தொழிலெல்லாம் ரொம்ப சிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் பார்த்திங்கன்னா இப்போது பட்டு விலை நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. அதாவது விலை நிரந்தரம். அதே போல் ஜரிகை விலை நிரந்தரம் இல்லாமல் இருக்குது. அது நம்மளுக்கு கரெக்டாக விலை நிர்ணயம் கொடுத்தாங்கன்னா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பட்டு விலை நிரந்தரமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு 3500 இருந்தது. இப்போ 7300 வரைக்கும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நெசவு தொழில் பண்ணுறதுக்கு வியாபாரிகள் பட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து வேலை செய்கிறோம். ஒரு சேலைக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான் கூலி இருக்குது. இதில் 2 பேர் குடும்பத்தில் 2 பேர் இருந்தாலும் சரி 3 பேர் இருந்தாலும் சரி எல்லாமே அதுக்குள்ளேயே தான் இருக்குது. ஆனால் நிரந்தரம் இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன் சம்பளம் மக்கள் குரல் பகுதியில் அன்னூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.